மக்களை தெருநாய்களுடன் ஒப்பிடுகிறாரா ராகவா லாரன்ஸ்? அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிட பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். இதுல லாரன்ஸ் ராகவா எந்த வகையிலுமே யாரையுமே இழிவா பேசலங்கிறது என்னுடைய பார்வை. ஒருவேளை லாரன்ஸோட ட்ராக் தாவேக்கா பக்கம் போகுமா இல்ல அண்ணாமலை அவர்கள் பக்கம் போகுமா? அதனால இன்றைக்கு ராகவா லாரன்ஸ் போகக்கூடிய இடமாக பெரும்பாலோர் பார்ப்பது தமிழக வெற்றி கழகத்துடன் வரேனா அப்படிங்கிறதுலாம் ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். ஒரு சில போன் கால் வந்திருக்கு அப்படின்னு ட்விஸ்டா முடிச்சிருக்கேன். அவர் இளைஞராக இருந்தாலும் கூட அவர் வருங்கால தமிழகத்திற்கு இந்த தமிழ் மக்களுக்கு அவர் பயன்பட வேண்டும். பாஜகவிலிருந்து விலகி வந்ததுக்கான காரணம் தன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அதற்கான ஆதரவு கிடைக்கல. முதல்ல கொள்கை மாறலானா அடுத்து சொல்றேன். அப்ப மத்திய பாஜக என்பது ஒரு குறிப்பிட்ட கொள்கை வரையறை வைத்துக் கொண்டு இவருக்கு கடிவாளம் போடும் போது அப்ப அவரு அனுசரிச்சு போக முடியல. அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அமைப்பு இன்னொரு பாஜக அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. உயர் சாதியினர் ஆதிக்கம் இல்லாத ஒரு RSS, இன்னொரு பிஜேபியாக அல்லது தமிழக அளவில் உள்ள ஒரு பிஜேபியாக தமிழ்நாடு பாஜக என்கிற பேரோடு அடையாளப்பட்டு விடக் கூடாது என்பதை தடுக்க வேணும். சார், பயிற்சி இவர் அரசியல் அமைப்பு நடத்த போறாரா இல்ல RSS மாதிரி இன்னொரு அமைப்பு நடத்த போறாரா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சார், கடைசியாவே பேசணும். அதாவது திருச்சி கிழக்குல யாரெல்லாம் போட்டியிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல திருச்சி கிழக்குல நடிகர், இயக்குனர், நடன இயக்குனர் இப்படியெல்லாம் பல பேருக்கு சொந்தக்காரனான ராகவா லாரன்ஸ் நிக்க போறார் தாவேக்கா சார்பா அப்படிங்கிற நிறைய வதந்திகள்லாம் வந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி லாரன்ஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, தன்னோட அரசியல் வருகை உறுதியானது, மக்கள் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில எங்க அம்மா முன்னிலையில நான் என்னோட முக்கியமான முடிவை நான் அறிவிச்சிருவேன், அரசியல் வருகையை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது ராகவா லாரன்ஸ் என்கிற ஒரு தனிநபர் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆர்வம் உள்ளவராக அவர் காட்டியிருக்கிறார். அதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கோம் பல செய்திகளில். அவர் உழைக்கின்ற உழைப்பை திரைப்படத்தில் கொடுத்து திரையுலகத்திலிருந்து சம்பாதிச்சதை எளிய மக்களுக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் அப்படி ஒரு அர்ப்பணிப்பான ஒரு 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 பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மக்கள் பணிக்கு அந்த குணம், அந்த இயல்பு தேவை, அது அவர்கிட்ட இருக்கு. சரி, இப்போ திருச்சி கிழக்கில் யாரை நிறுத்துவாங்க என்பது போல எல்லா கட்சியிலையும் ஒரு இது இருக்கும். இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால அவங்கள மீறி வேற யாரும் ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு நிலைப்பாடை முடிவெடுத்திருப்பாங்க. இப்போ எத்தனையோ கட்சியிலேருந்து மாறி மாறி வராங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். நமக்கு வாய்ப்பு எப்படி வரும், நம்மளை எப்படி தக்க வைத்துக்கலாம்ங்கிற மாதிரி கணக்கிட்டு தான் வருவாங்க. அந்த வகையில் நம்மளுடைய முன்னாள் இந்திய ஆட்சி பணி அதிகாரி சகாயம் அவர்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பலரை சொல்றாங்க. அதுபோல இன்னைக்கு ராகவா லாரன்ஸையும் சொன்னாங்க. அவர் தன்னுடைய நேர்காணலில், அதாவது பேட்டியில் சொல்றாரு, என்னுடைய அம்மா தான் என்னுடைய அரசியலுக்கு தடையா இருந்தாங்க, அரசியலே வேண்டாம்ப்பா நமக்கு என்பது போல அதை ஒரு குறைவாக அவர் மதிப்பிட்டு அவங்க என்னை தடுத்தாங்க. ஆனால் விஜயனுடைய வருகைக்கும் வெற்றிக்கும் பின்னால் அந்த அந்த பிள்ளை வந்துச்சு, நல்லா இப்போ இருக்கு, நல்லா செய்யுது, அதனால அரசியல் தப்பு இல்லை, வாய்ப்பு கிடைத்தால் அந்த அரசியலுக்கு போய் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்பதை நான் உணர்ந்ததுனால நீ அரசியலுக்கு இனிமேல் நீ போகலாம்ப்பா உன் விருப்பப்படி என்பதாக என் தாய் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க என்பதை சொல்லி, இப்பொழுது என் தாய்க்கு இணையாக இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள் நீங்க தான் என்ன செய்யணும் முடிவு சொல்லணும். நீங்க நான் அரசியலுக்கு போகலாம்னு சொன்னா நான் அரசியலுக்கு வர்றேன், நான் போவேன், உங்களுக்கு பணி செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படி இல்லை, வேண்டாம், இது நல்லா இல்லை, நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம், நீங்க எப்பயும் போல இருங்க என்று நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா நான் என்னுடைய பணியை எப்பொழுதும் போல தொடர்கிறேன் என்பது போல நேர்காணல சொல்லியிருக்காரு. இது ஒரு பகுதி. 2வது பகுதி,
இந்த ஆட்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீனோ கருத்து கேட்கறாங்க. சரிதானே? கரெக்ட். அந்த கருத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு, இதுல எந்த குறிப்பா 2 அமைச்சரை பத்தியும் பேசினார். இல்ல அதுவும் சொல்றாரு. அவங்க வந்து அந்த களத்துக்கு சென்று எப்படி பணி செய்யறாங்க, அறநிலைத்துறையில போய் கோயில்களா போய் சென்று இது பண்றதும், அதே நேரத்துல பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த செயல்பாடுகளும் அவர் பாராட்டுறாரு. அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றாரு ஒழிய பொதுவா எல்லாத்தையும் அவர் பாராட்டுறாரு. பாராட்டிட்டு கடைசியா ஒண்ணு சொல்றாரு, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கு. எதிர்க்கட்சி பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளும் தப்பா விமர்சனம் பண்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, வந்து 1 மாதத்துக்குள்ளேயே பல குறைகளை கண்டுபிடிச்சு விமர்சனம் செய்யறாங்க எதிர்க்கட்சி ஆட்கள். அது தவறு முதல்ல. 2வது இதை செய்யலையே அதை செய்யலையே இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லி அவசரப்படுறாங்க. அது ஒரு கேட்டகரி. பலர் வந்து என்ன செய்யறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு, பெண்களை வந்து காக்கன்னு நினைக்கிறாரு, ஜாதி போக்குகளை வந்து தடுக்க தனி கவனம் செலுத்துறாரு, பெண்களை பாதுகாக்கிறது தனி கவனம் செலுத்துறாரு, செயல் நடவடிக்கை பூரா சிறப்பாக இருக்கு, பாராட்டுக்குரிய விஷயம் என்று சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளுகின்றவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு ஓமையில சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது இந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார், திருநாய்களுக்கு கூட அதுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நம்ம. அது வந்து ஒரு ஓமை. ஒரு ஓமையை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டு குடி போற பொழுது வீடை பார்த்து நல்லா இருக்குன்னு உள்ள போயிருவோம். உள்ள போனா பிறகுதான் என்ன இருக்கு, பைப்பு ஒழுகுதா, லைட் எரியுதா, ஓடுதான்னு அப்பதான் அதையும் சொல்றாரு. அதை சொல்லி யாருக்கு சொல்றாரு? அது யாருக்கு சொல்றாருன்னா, அங்க குடி போறது யாரு, இப்ப அரசாங்கத்துக்குள்ள ஆட்சிக்குள்ள போறது யாரு, விஜய் அவர்களுக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புரிந்துகிட்டு அதுக்கு பிறகு அவங்க செயல்படவே முடியும். அத சொல்றாரு சார். அதை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட்ல தான் ஒரு தெருநாய்களுக்கு கூட அதுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வைக்கணும், அதே மாதிரிதான் மக்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான கால அவகாசம் வேண்டும். அதுதான். ஆக இது தெருநாய்க்க வந்து ஒரு ஓமையாக ஒரு சொல்றாரே ஒழிய மற்றவர்களை இழிவுபடுத்த அவர் சொல்லல. ஒரு தெருவுல நாய் அந்த குடி போடுறோம், நம்ம வந்து புதுசா இருக்கும், அது குறைக்கும். அப்ப நம்ம அங்க குடியிருக்க போறதுனால இந்த குறைக்கிற நாயை நம்ம குறைக்க விடாம தடுக்கணும்னா அதுக்கு பிஸ்கட் போடணும்னா பிஸ்கட் போடலாம், அல்லது வந்து பிரியாணி வேணும்னா பிரியாணி போடலாம். ஒரு சில நாயெல்லாம் பிரியாணி சாப்பிடும். அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம அதுக்கு என்ன செய்யும், குறைக்கிறத நிறுத்திடும். ஆனா அது போல நம்மளை குறை சொல்றவங்க எதை நினைச்சு சொல்றாங்கன்னா அவசரப்படுறாங்க, நம்மளை புரியாம சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறோம்னா அவங்க எதை சொல்றாங்க, அப்ப எதை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுத்து நம்ம செயல்பட்டோம்னா ஆடுறவங்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது என்பதா ஒரு ஓமையில சொல்றாரு. இதுல லாரன்ஸ் ராகவா வந்து எந்த வகையிலுமே யாரையுமே இழிவா பேசலங்கிறது என்னுடைய பார்வை. உங்களோட பார்வை சார். நீங்க ஒரு தமிழ் பேராசிரியர், அதனால உங்களுக்கு அந்த ஊமையில சொல்றதெல்லாம் தெரியுது. ஆனா மற்றவர்கள் அதுக்குள்ள விமர்சனம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, மக்களை திருநாய்களுடன் ஒப்பிடுகிறாரா ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விய அவர் பேசின அடுத்த செகண்ட்ல பல ஊடகங்கள்ல சர்ச்சையாயிடுச்சு. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலமாக அந்த ஆதரவை எதுக்க வேண்டும் என்கிற எதிர்நிலைப்பாட்டில் உள்ளவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, எப்படான்னு காத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ராகவ் வந்து பொதுவுல பாராட்டுறாரு, ஆட்சி நல்லா இருக்குன்னு பாராட்டுறாரு. அதை குறை சொல்றவங்க என்ன செய்யறாரு, குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம ஆளுகின்றவர்கள் அதுக்குரிய அந்த நேரத்துக்குள்ள அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு செய்யணுங்கிறாரு. அதாவது செய்யணும், அரசாங்கத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அந்த நேரத்துக்குள்ள அவர்களும் மக்களுடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு தேவைகளை புரிந்து கொண்டு எதிர்க்கட்சிகளுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு தங்களுடைய செயல்களை செய்வதற்கு கொஞ்சம் கால இடைவெளி வேணும். இந்த கால இடைவெளி வந்துருச்சுன்னா இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்படும், சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. மற்றபடி வேற இதை இழிவா சொன்னார் நான் எடுக்கல. ஓகே சார். அதே போல இதான் அவரு பாராட்டியிருக்கார். ஆனா வந்து அரசியல்ல எல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப லாரன்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதை ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறேன், நான் பொறுத்துருங்க சொல்றேங்க, ஒரு முடிவு எடுத்துட்டேன் சொல்றேங்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரா? ஒருவேளை. ஏன்னா இவர் பயங்கரமான ரஜினி ரசிகர், விஜய் அவர்களுக்கு நண்பர், ரஜினி அவர்களுக்கு பயங்கரமான ரசிகர்னே சொல்லலாம். இன்னொருத்தர் இங்க அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சு அண்ணாமலை அவர்கள் காத்திருக்காரு, அவரும் ஒரு ரஜினி ரசிகர். ஒருவேளை லாரன்ஸோட ட்ராக் தாவேக்கா பக்கம் போகுமா இல்ல அண்ணாமலை அவர்கள் பக்கம் போகுமா? அதை வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகவா கொடுத்த நேர்காணல இதுக்கான ஒரு எந்த விதமான குறிப்பையும் தரல ஒன்று. ஆனால் பெரும்பாலோட என்ன சொல்லியிருக்காரு என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகும்போது அவர் கூட சேர்ந்து பணியாற்றணும்னு ஆசைப்பட்டேன்,
சரி. அப்ப என்னால முடியலன்னு ம், இருக்கேன். ம். அதான். சரி, அது கரெக்ட். ஆனா இப்ப அரசியல் கட்சியே ரஜினி தொடங்கி இருந்தால் உறுதியாக அவர் பக்கம் போவாருன்னு நம்ம உறுதியா சொல்லிடலாம். ஆனா அவருக்கு அரசியலுக்கும் இன்னைக்கு வந்து தொடர்பு இல்லாம போயிட்டாரு. இப்ப விஜய்னு தான் உச்சத்துல இருக்கிறாரு. இடைத்தேர்தலும் ஒரு 5 தொகுதிகளுக்கு வரப்போகிறது. அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால இன்றைக்கு ராகவா லாரன்ஸ் போகக்கூடிய இடமாக பெரும்பாலோர் பார்ப்பது தவேகாதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வந்து அவர் ஏற்கனவே மக்கள் பணியை செய்து கொண்டிருப்பதனால விஜய்க்கும் பிடிக்கலாம். ஒரு அதாவது நம்மளும் வந்து ஒரு திரைத்துறையில இருந்து மக்கள் பணி செய்வதற்கு வந்திருக்கிறோம். அதே மனநிலையில மக்கள் பணியை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அரசியலுக்குள்ள வந்தால் நல்லதுதான், அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம், மக்கள் பணிக்கு பயன்படுத்தலாம்ங்கிற விஜய் நினைச்சாலும் தப்பு இல்லை, இவரும் அங்க போனாலும் தப்பு இல்லை. இதைத்தான் பெரும்பாலோர் நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைகிட்ட போவாரா அல்லது ரஜினியுடைய ரசிகர் முறையில அவர் பக்கம் போவாராங்கிற மாதிரியான கேள்விக்கு இப்பொழுதுக்கு இடம் இல்லை. ஓகே சார், இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் ஆசையோட தான் நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடன் வரேனா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். ஒரு சில போன் கால் வந்திருக்கு அப்படின்னு ட்விஸ்டா முடிச்சிருக்காரு. சரி, இதனுடைய நுட்பம் என்னன்னா, ரஜினி அவர்களிடம் ஒரு ஆலோசனை பெறலாம். இவர் வந்து நீ இந்த இடத்துல போனா உனக்கு எதிர்காலத்துக்கு நல்லது என்று ரஜினி சொல்லலாம். அது இப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைகிட்ட போறதா அல்லது வந்து இங்க விஜய்கிட்ட போறதாங்கிற மாதிரியான நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது, இந்த 2 நிலைப்பாட்டுல இன்னைக்கு முதலிடத்துல இருக்கிறது வந்து விஜயனுடைய கட்சியில போறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலைகிட்ட போவதற்கான வாய்ப்பு வந்தது என்று சொன்னால் அதை வந்து ரஜினியினுடைய ஆலோசனையின் அடிப்படையில போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏனென்றால் ரஜினிக்கு வந்து பிஜேபியோடு இருக்கிறது, அதே போல திமுக கட்சியிலையும் ரொம்ப யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார். அவருடைய இயல்பு, அதாவது ரொம்ப ஆன்மீகத்தோடு ஈடுபாடு கொண்டவர் தான். ஆனாலும் கூட கலைஞர் அவர் காலத்திலேயே நாத்தியம் பேசக்கூடிய கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு மேடைகளில் ஏறிக்கொண்டு நான் பகையாளி இல்லை என்பது போல காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் வந்து யாரையும் பகைத்து கொண்டு தேவையில்லாம விமர்சனத்தை சந்திக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய இயல்புல தான் ரஜினி அவர்கள் இருந்தார்கள். அப்படித்தான் இப்ப இருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி அவங்க லதா ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்குற முயற்சி என்பது அது சும்மா ஒரு இதுக்காக பேசுறது. அதை வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க யாருமே. அது வந்து பெரிய அளவில் வளரும் செய்யாது, நிற்கவும் செய்யாது. இன்றைக்கு இருக்கக்கூடியது தவேகா. நீங்க சொன்ன மாதிரி 2வது அண்ணாமலையுடைய இயக்கம் என்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை நோக்கி ஒரு சிறையில் பார்ப்போம். இன்னும் ஒரு சில கேள்விகளாம இருக்கு. அண்ணாமலையோடைய அந்த இயக்கத்துல அமைப்புல 17 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன சந்தேகம்? அவர் பின்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்களா? அதாவது பின்னாடி அவன் அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இன்னொரு கேள்வியும் இருக்கு. அண்ணாமலைக்கு பெண்கள் வாக்களிப்பாங்களா? அதாவது இளைஞர்கள் வாக்களிப்பாங்க. சமீபத்துல இந்த வாரத்துல ஒரு கல்லூரியில பேசியிருக்காரு, மிக பிரமாதமான பேச்சு. அதாவது மாணவர்களுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை அற்புதமாக சொல்லியிருக்காரு. அத்தனை பேர் பாராட்டுற அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. அதுதான் அண்ணாமலையினுடைய தனித்தகுதி, தனித்திறமை. அவர் ஒன்றை பேசுகின்ற அந்த பேச்சு களத்திற்கு ஏற்றவாறு, காலத்திற்கு ஏற்றவாறு அவர் தன்னுடைய வார்த்தைகளை வைப்பது தவிர்க்க முடியாத ஒரு கேட்கக்கூடிய பேச்சா இருக்கு. அதாவது அவர் மாற்று கொள்கையோடு மாற்று அணியில இருந்தாலும் கூட அதை எந்த நபர்களும் தவிர்க்க முடியாது. ஓகே சார், அதாவது எந்த இடத்துலையும் அண்ணாமலை அவர்கள் நான் இதனாலதான் பாஜக விட்டு வெளில வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்ல பாஜக கூட தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்லி இன்னொரு கேள்வி சொல்லுங்க. அண்ணாமலையோட ஆதரவாளர் ஒரு மேடையில பாஜக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. நான் வேணா வீடியோ போட்டு. நல்ல விஷயம். 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைமையாக அவர் தன்னை கட்டமைத்துக் கொள்கின்ற சூழ்நிலையில நான் சொல்ல விரும்புவது, அண்ணாமலையின் மீது முழுமையாக ஒரு மதிப்பு வைத்திருக்கிறேன். அவர் இளைஞராக இருந்தாலும் கூட அவர் வருங்கால தமிழகத்திற்கு, இந்த தமிழ் மக்களுக்கும் அவர் பயன்பட வேண்டும். தன்னை சார்ந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? பயன்படணும். அதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் பாஜகவிலிருந்து விலகி வந்ததுக்கான காரணம் தன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அதற்கான ஆதரவு கிடைக்கல. முதல்ல கொள்கை மாறலானா அடுத்து சொல்றேன். தான் ஒரு செயல்பாட்டுக்கு திட்டமிடுகிறார், இதுதான் சரியாக இருக்கும் என்று அவர் திட்டமிடுகிறார், சிந்திக்கிறாரு, செயல்பட ஆசைப்படுறாரு. அதுக்கு அவர்கள் கடிவாளம் போடுகிறார்கள். அப்ப மத்திய பாஜக என்பது ஒரு குறிப்பிட்ட கொள்கை வரையறை வைத்துக்கொண்டு இவருக்கு கடிவாளம் போடும் போது அப்ப அவர் அனுசரித்து போக முடியல, போராட்டமாக இருக்கிறது. அப்படி என்றால் அங்கிருந்து அங்க முரண்பாடு தோன்றி விடுகிறது, முரண்பாடு அங்கே தோன்றி விடுகிறது. அப்ப முரண்பாடு, அந்த முரண்பாட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக என்ன செய்யறது, அங்க முன்னெடுக்கின்ற பொழுது இவர் எதிர்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறணும்.
மேகதாதுக்கு வந்து கர்நாடகத்தில் ஒரு பணி செஞ்சாலும் கூட மேகதாது பிரச்சனைக்கு அவர் என்ன செய்யறாரு, எதிர்ப்பு காட்டுகிறார். அப்படி என்றால் தமிழக மக்களின் நலன் கருதி தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்காக தன்னை முழுமையாக அரசியல் பண்ண ஆசைப்படுறாரு. இதற்கு தடையாக இருப்பது மத்திய பாஜகவினுடைய அந்த கடிவாளம். அதுல இருந்து விலகிறார். இதுதான் காரணம் ஒன்று. இரண்டாவது, கொள்கை என்பது வேற ஒன்றுமல்ல. இவர் தான் என் விருப்பம் போல என் மக்களுக்கு பணி செய்யணும், இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். அதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்பது எனக்கு என்ன செய்யணும், திசை மாற்றத்தை உண்டு கொண்டுகிறது. அது முழுமையாக என்னால் செயல்பட முடியலை என்பதுதான் முக்கியமான கருத்து. இப்ப நான் விரும்புறது, அவருக்கு பக்கத்திலேயோ முன்னாலேயோ எந்த பிஜேபி அறிமுகமானவர்களும் வரக்கூடாது, வர விடக்கூடாது. அவர் புரியுதா? ஏனென்றால் நீங்கள் இன்னொரு பிஜேபியாக அல்லது தமிழக அளவில் உள்ள ஒரு பிஜேபியாக தமிழ்நாடு பாஜக என்கிற பேரோடு அடையாளப்பட்டு விடக் கூடாது என்பதை தடுக்க வேண்டும் என்றால் நான் விரும்புவது, தன் பக்கத்திலேயோ தனக்கு முன்னாலேயோ அல்லது முந்திரி கொட்ட மாதிரி இந்த வார்த்தைகளை விடுவதற்கு இவர் அனுமதிக்க கூடாது. ஓகே சார். அப்ப பாஜகவுடைய கொள்கையை பேசுவதற்கு இங்க வரக்கூடாது. பாஜக கொள்கையை விட்டுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்ப பாஜக கொள்கைக்கு முரண்படாத வகையில போறது என்பது ஒன்று. தேவைப்பட்டால் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய நிலையிலும் இருக்கணும். நீங்க சொன்னீங்க பாஜக விமர்சனம் பண்றாரு அண்ணாமலைட்ட வந்தவர், தப்பு இல்லை. ஏனென்றால் இங்க எப்ப வந்து பிரிஞ்சு வந்துட்டோமோ கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு பணி செய்ய வந்தவர்கள் முரண்படுகின்ற இடத்துல முரண்படணும். அதே நேரத்துல பழைய பெருங்காயட்டப்பா மாதிரி என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை பூரா பிஜேபி இன்னொரு பிஜேபி மாதிரி தெரிகிற அளவுக்கு இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஓகே சார், கரெக்டா. அதாவது எதுக்கு சொன்னா சார் நடக்க போறத கரெக்டா சொல்றீங்கன்னு எதுக்கு சொன்னா, இப்ப நான் அடுத்து என்ன கேட்க போறேன், அந்த விமர்சனம் நீங்களும் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அதனால அதேதான் கேட்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அமைப்பு இன்னொரு பாஜக அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. உயர் சாதியினர் ஆதிக்கம் இல்லாத ஒரு RSS, ஓகேங்களா? ஒரு அதான் உயர் சாதியை ஒதுக்கிட்டு ஒரு இந்துத்துவம் தமிழ்நாட்டுல பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு அதாவது இந்த விமர்சனம் வந்ததுனாலதான் நான் சொல்றேன், அவர் வந்து அதற்கு இடம் தர மாட்டார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் ஒரு தனித்துவமான ஆளு, யாருக்கும் கட்டுப்பட, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய அரசவை நிராகரித்து விட்டு அவரால் வெளியே வர முடிகிறது என்று சொன்னால் அவர் வேற எந்த விதமான டைவர்ஸும் இடம் தர மாட்டார். அவர் நினைத்திருந்தால் மத்தியில கேட்டிருந்தால் எந்த மத்திய அமைச்சர் பதவியும் கொடுத்திருப்பாங்க. எல்முருகனுக்கு கொடுக்கறத அவங்க கொடுக்க மாட்டாங்களா? தமிழிசைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு தர மாட்டாங்களா? கிடையாது. அதைத்தான் சொல்றேன். அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கட்சியினரை சார்ந்து போகிறார்கள். ஆனா இவர் தான் நீ கருத்துக்கு வந்திருக்கீங்க. மற்றவர்களாம் சார்ந்து போகக்கூடிய இயல்பு உள்ளவர்கள், தனித்தன்மை இல்லாதவர்கள். இவர் அப்படி இல்ல. எந்த உயர்ந்த தமிழக பாஜகவே நான் தான் இல்ல, பெரிய அளவுல பலன் கிடைத்தாலும் அதை நிராகரித்து விட்டு எனக்கென்று தனிப்பாதை இருக்கிறது, வழி இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்பதனாலதான் அவர் இன்றைக்கு ஒரு தனி இயக்கம் கொண்டு தலைவர் ஆயிருக்காரு. இதுதான் அவர் தகுதியே. அப்ப இந்த தனித்தன்மையே அவருக்கான அடையாளம். மற்றவர்கள் அப்படி இல்லை. மற்றவர்கள் தனக்கு பலன் கிடைச்சா போதும் எதுக்கும் சமரசம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் நீங்க சொன்ன எல்முருகனாக இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் பிறராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஆனால் இவர் அதுக்கு இடம் கொடுக்காம தானாட்டி தனாது நிறுத்தல் என்று தமிழ்ல ஒரு கொள்கை உண்டு. தனக்கு எது சரின்னு பட்டதோ அதை அப்படி உறுதியாக நிலைப்பாடோட நிற்பது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அண்ணாமலை என்பது ஒரு நல்ல தலைவராக அடையாளம் காணப்படுகிறார். சிந்திப்பதிலும் சரி, செயலாற்றுவதிலும் சரி, மற்றவர்களை முரண்பட்டு கருத்து ரீதியாக எதிர்கொள்வதும் சரி, மற்றவருடைய ஊழலை கண்டு பட்டியலிட்டு கொள்ளக்கூடிய அந்த தன்னுடைய தொழில்முறை அனுபவத்துல செய்யக்கூடிய செயலும் சரி, அவர் வந்து இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஊழலற்ற நல்லாட்சி தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கினால் அவர் பின்னால் மிகப்பெரிய 17 லட்சம் என்ன 1 கோடிக்கு மேல திரண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கப்புறம் விஜய்க்கு சவால் விடும் அளவிற்கு இளம் தலைவராக வளர்ந்து நிச்சயமாக. ஏனென்றால் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள்ல என்னை பொறுத்தளவுல உதயநிதி வந்து சொந்தமாக சிந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே போல விஜய் அவர்கள் முயற்சி செய்தால் தன்னை வளர்த்து கொண்டு இயல்பாக பேசலாம், ஒரு அரசியல் தலைமை வரலாம். அந்த 2 பேரை தவிர்த்து சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தான் சுயமாக சிந்தித்து சொந்தமாக பேசி ஆளுமையோடு செயல்படுவதற்குரிய தகுதி உள்ள 2 பேர் தான். அதுல 2 பேர்ல சீமான் அவர்கள் நான் தனித்துட்டே நிற்பது என்பதனால அந்த ஒரு நிலைப்பாடு அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த நிலைப்பாடை எடுக்க மாட்டார். அவரு ஒத்த கருத்துள்ள அத்தனை பேரையும் நான் ஒருங்கிணைத்த கருவுள்ள தயாராக இருக்கிறேன் என்கிற நிலைப்பாட்டில் தான் அண்ணாமலை அவர்கள் இருப்பார். அப்ப அந்த அடிப்படையில அண்ணாமலை அவர்களுடைய அந்த தனிப்பட்ட தகுதியும் இப்படிப்பட்ட நிலைப்பாடும் அவருக்கு பலம் சேர்க்கும். வரும் காலத்துல
விஜய் அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அரசியல் பலமாக அண்ணாமலை வருவார். அதை விட தாண்டி முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே சார். இப்ப அதாவது இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல மற்ற கட்சி தலைமைகள் போல் இல்லாமல் தகுதியானவர்கள் தான் நம்முடைய கட்சியில பயணிக்கணும், பொறுப்புகளை பெற்று மக்கள் பணி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையினாலதான் என்ன செய்யறாரு அவரு, நான் என்னோடு வருகின்றவர்களை பயிற்சி கொடுத்து நல்ல ஆளுமை மிக்கவர்களா ஆக்கி மக்கள் பணியை செய்வதற்கு நான் தயார்படுத்துவேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தனி சுய ஒழுக்கம் வேணும், தனி ஆற்றல் வேணும். சார் பயிற்சி இவர் அரசியல் அமைப்பு நடத்த போறாரா இல்ல RSS மாதிரி இன்னொரு அமைப்பு நடத்த போறாரா? ஏன்னா அவங்கதான் வந்து பயிற்சி கொடுத்து அனுப்புவாங்க. ரெண்டாவது வந்து ராணுவம் காவல்துறையில பயிற்சி கொடுத்து எடுப்பாங்க. இல்ல இது அதே RSS ஓட முயற்சி இவர் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி வரும். கரெக்ட். அந்த முயற்சி என்பதை விட அந்த பேட்டர்ன் அது வந்து ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து நம்ம நல்லது செய்துக்கு பயன்படுத்தலாம். அவர் என்ன சொல்றாரு, அப்படி பயிற்சி கொடுப்பதனாலே அரசு ஆயிராது. இப்ப அண்ணாமுக பயிற்சி கொடுக்க நினைக்கிறாங்க, திமுக பயிற்சி கொடுக்க நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ராமதாஸ் அவர்கள் வந்து தைலாபுரத்துல முழுக்க பயிற்சி கொடுத்து தான் தன்னுடைய கேட்டர்களை உருவாக்குனாங்க. அப்ப பயிற்சி கொடுப்பதனாலே அரசன் ஆயிராது. பயிற்சி கொடுத்ததுனாலதான் அவங்க வந்து ஒரு சைபர்ல இருந்துகிட்டு இன்னைக்கு பெரிய ஆளுங்கட்சியாக வந்து அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்காங்க. அப்ப பயிற்சி கொடுப்பது தப்பில்லை, அவர்கள் நோக்கத்துக்கு அவருக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. இவர்கள் நோக்கம் வேற, இவர்கள் நோக்கத்துக்கு ஏற்றவர்கள் பயிற்சி கொடுக்க போறாங்க. எனவே இந்த பயிற்சி என்பது தகுதியான ஆட்களை கொண்டு வந்து, தரமான ஆட்களை கொண்டு வந்து மக்கள் பணிக்காக முன்னிறுத்த போகிறது. ஏனென்றால் முதல்ல வந்தவனை பூரா உள்ள போட்டுக்கிட்டு தகுதியற்றவனை பூரா உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில் ஐயோ குத்துதே குடையுதுன்னு அவஸ்தைப்படுறதை விட தகுதியானவனை வந்து உருவாக்கி அவனுக்கு தகுதி இருப்பதை கண்டு மக்கள் பணிக்கு ஆற்றினோம்னா அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வந்து விதை நெல் போல இருப்பாங்க. எல்லா நெல்லையும் விதைக்கிறது என்பது எல்லா விவசாயி கிடையாது. விதை நெல்லை சரியாக பாதுகாத்து வைத்திருந்து அந்த நெல்லை விதைச்சாத்தான் விளைச்சல் அதிகமா இருக்கும். அதனால ஒரு மிகச்சிறந்த வேளாண் சமூகத்து பிரதிநிதியா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் விதை நெல்லை போல ஒட்டுமொத்த இளைஞர்களிடம் சரியான தகுதியான ஆட்களை பயிற்சி கொடுத்து தேர்ந்தெடுத்து மக்கள் பணி கொண்டு வர போறாருன்னு சொல்றது வந்து மிக மிக பாராட்டுக்குரிய விஷயம். அது தமிழக அரசியல்ல ஒரு மிகச்சிறந்த திருப்பு முனை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். மகிழ்ச்சி.